ஹாய், இன்றைக்கி சண்டே லஞ்சில் வந்து நான் ப்ரான் கிரேவி பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நல்லா ப்ரானை வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. மேலே கீறி அந்த உள்ளே இருக்க பிளாக் லைன்லாம் ரிமூவ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு மிளகுத்தூள், உப்பு, லெமன்லாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறமா சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச பிறகுட்டு கடுகு, சோம்பு எல்லாம் பொரிஞ்ச பிறகுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் ஒரு சின்ன பச்சை மிளகாவும் போட்டு அதுவும் நல்லா வதங்கின பிறகு அதுக்கப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். அது நல்லா வதங்கி பச்சை வாசனை போன பிறகு மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள், கரம் மசாலா இது 3மே போட்டு அதுவும் நல்லா வதங்கி பச்சை வாசனை போன பிறகு ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து சாப்பரில் போட்டு நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா சுருள வதக்கிடணும். அதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸ் எல்லாம் வந்து லெமன், சால்ட், சில்லி பவுடர், பெப்பர் பவுடர் 4 தான் அது போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்த ப்ரான்ஸையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அது ப்ரான்ஸ்லேருந்தே வந்து நல்லா தண்ணி விடும். அதனால் நம்ம வந்து ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி மட்டும் அதில் ஊற்றி அதை நல்லா வதக்கிட்டு நல்லா கிளறிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா அதுலேருந்தே நிறைய தண்ணி வந்திருக்கும். அந்த தண்ணி கொஞ்சம் வத்துற வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து தண்ணி வற்ற விட்டுட்டு இப்போ ப்ரான்ஸும் அதுக்குள்ளே வெந்துடும். அது மேலே கொஞ்சோண்டு கருவேப்பிலை மட்டும் தூவிட்டு கிளறிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ரைஸ், சப்பாத்தி, தோசை எல்லாத்தோடையும் நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.